தேவனுக்காக நிற்பீர்களேயானால் அவர் நாமத்தின் நிமித்தம் எதையும் சந்திக்காயத்தும் எதையும் இழக்கா என்று சொல்லி அவருக்காக நின்றார், நீங்கள் பலமுள்ளவர்களாக பார்க்கப்படுவீர்கள். பிரியமான அன்பு உறவுகளே, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்கள் ஆசி அதை பாருங்க. தானியேல் 3:20 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி ஜுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, சாதாரண நபர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்களுக்கு ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகள் ஒன்றும் தேவையில்லை கட்டுறதுக்கு. ஆனா ராஜாவின் பார்வையிலே அவர்கள் பலசாலிகளாக பார்க்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக நிற்பீர்களேயானால் அவர் நாமத்தின் நிமித்தம் எதையும் சந்திக்காயத்தம் எதையும் இழக்காயத்தம் அவருதான், இம்மை அல்ல மறுமை ஒன்றே என்று சொல்லி அவருக்காக நின்றார், நீங்கள் பலமுள்ளவர்களாக பார்க்கப்படுவீர்கள். உங்களை பார்க்கும்போது நீங்கள் பலசாலிகள் என்று சொல்லுகிற விதத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். இன்று முதல் நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க சாதாரண நபர் அல்ல, பலம் உள்ளவர்கள், பராக்கிரம் உள்ளவர்கள், யுத்த வீரராம் இயேசுவை கொண்டவர்கள் என்று நினைத்து வாழுங்கள். யாருக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்பட்டு பலமுள்ளவர்களாய் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுங்க.